கிரீன்டெக் இண்டஸ்ட்ரீஸ் ரினியூவபிள் எனர்ஜியில் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆபத்து அவர்களை குறிவைத்திருந்தது: சோஷியல் என்ஜினியரிங் தாக்குதல். இது ஊழியர்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து அனுமதியில்லாமல் அணுகல் பெறுவதற்கான முறையாகும். ஃபீஷிங். ஒரு நாள் அலெக்ஸ் என்ற ஊழியர் ஐடி டிபார்ட்மெண்டில் இருந்து வந்தது போல தோன்றும் ஒரு அவசரமான இமெயில் பெற்றார். அந்த இமெயிலில் ஒரு பாதுகாப்பு அப்டேட் அவசியம் என்பதற்காக ஒரு லிங்க் கிளிக் செய்து தனது லாகின் தகவல்களை உள்ளிடுமாறு கேட்டுக்கொண்டது. அலெக்ஸ் அவசரமாக அதை செய்துவிட்டார். ஆனால் உண்மையில் இது ஒரு ஃபிஷிங் தாக்குதல். ஃபிஷிங் என்பது போலி தகவல்களைக் கொண்டு நபர்களை துரோகத்தில் விழ வைத்து ரகசிய தகவல்களை திருடும் ஒரு சோஷியல் என்ஜினியரிங் தாக்குதல் ஆகும். விஷிங். அதே நாள் பிற்பகலில் வங்கி மோசடித்துறை எனக் கூறிய ஒரு அழைப்பு அலுவலகத்திற்கு வந்தது. அழைப்பாளர் சில பணப்பரிவர்த்தனை விவரங்களை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். அழைப்பாளர் நம்பிக்கைக்குரியவர் போலவே இருந்ததால் ஊழியர் அவற்றை வழங்கினார். இதன் மூலம் தாக்குதலாளர்கள் நிறுவனம் வைத்திருந்த நிதி கணக்குகளுக்கு அணுகல் பெற்றனர். விஷிங் என்பது தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி நபர்களை மோசடி செய்யும் ஒரு சோஷியல் என்ஜினியரிங் தாக்குதல் ஆகும். ஸ்மிஷிங். சாரா என்ற மற்றொரு ஊழியருக்கு மனிதவளத்துறை சார்ந்ததாக தோன்றும் ஒரு SMS வந்தது. அந்த மெசேஜில் சம்பள விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் ஒரு லிங்க் வழங்கி அதில் தகவல்களை உள்ளிடச் செய்யப்பட்டது. சாரா அந்த லிங்கை கிளிக் செய்து தனது லாகின் தகவல்களை உள்ளிட்டதும் ஹேக்கர்கள் அவரது கணக்கை கைப்பற்றிவிட்டனர். ஸ்மிஷிங் என்பது SMS மூலமாக நபர்களை ஏமாற்றி தகவல்களை திருட செய்யும் தாக்குதல் ஆகும். மிஸ்இன்ஃபார்மேஷன். அடுத்த சில நாட்களில் நிறுவனத்திலிருந்து பெரிய அளவில் பணியாளர்கள் நீக்கப்படுவார்கள் என ஒரு அபத்தமான வதந்தி பரவியது. உடனடியாக இன்டர்னல் சாட் குழுவில் சில போலி செய்திகளும் பகிரப்பட்டன. இதன் மூலம் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு குறைந்துவிட்டதாக கூறப்பட்டது. இது தவறான தகவல்கள் பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்தும் தாக்குதலாளர்களின் ரகசிய திட்டம். மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது உண்மைக்கு புறம்பான குழப்பத்தை ஏற்படுத்தும் தவறான தகவல்களை பரப்புவதாகும். இம்பர்சனேஷன். கிரீன்டெக் இல் ஐடி சப்போர்ட் குழுவுக்கு CEO போல உட்படிப்பதாகவும் அவசரமான தரவுகளை அணுக வேண்டும் என்றும் ஒரு இமெயில் வந்தது. இதில் புலப்படாத ஹேக்கர்கள் புல்லறிவு செய்யாத ஐடி ஊழியர்களை துஷ்பிரயோகம் செய்து நிறுவனத்தின் நிதி கணக்குகளுக்கு அணுகல் பெற்றனர். இம்பர்சனேஷன் என்பது தாக்குதலாளர்கள் CEO, மேலாளர் அல்லது அதிகாரி போல நடித்துக்கொண்டு ஊழியர்களை ஏமாற்றி தேவையான தகவல்களை திருடும் சோஷியல் என்ஜினியரிங் தாக்குதல். ப்ரிடெக்ஸ்டிங். மற்றொரு சூழலில் மரியா என்ற ஊழியருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அழைப்பாளர் பங்குதாரர் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் ஒரு முக்கிய திட்ட விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். உண்மையில் இது ப்ரிடெக்ஸ்டிங் எனப்படும் தாக்குதல். மரியா நம்பகத்தன்மையற்ற தகவலை வழங்கி ஹேக்கர்களுக்கு முக்கியமான திட்ட விவரங்களை எடுத்துக் கொடுக்க நேர்ந்தது. ப்ரிடெக்ஸ்டிங் என்பது வெறுமனே அமைக்கப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி தத்தளிக்கும் நபர்களிடமிருந்து தகவல்களை திருடும் தாக்குதல். வாட்டரிங் ஹோல் அட்டாக். அதே நேரத்தில் கிரீன்டெக் இண்டஸ்ட்ரீஸ் இணையதளத்திலும் தாக்குதல் நடந்தது. ஹேக்கர்கள் இணையதளத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி மல்வேர் நிறுவினர். ஊழியர்கள் தங்களது கணினிகளில் அந்த இணையதளத்தை பயன்படுத்திய போது ஹேக்கர்கள் அவற்றின் உள்ளமைப்பு அமைப்புகளை கைப்பற்றினர். வாட்டரிங் ஹோல் அட்டாக் என்பது எளிதில் அணுகக்கூடிய இணையதளங்களை மாசு செய்து கணினிகளில் மல்வேர் நிறுவும் தாக்குதல். பிராண்ட் இம்பர்சனேஷன். கிரீன்டெக் இன் பெயரால் போலியான இணையதளம் உருவாக்கப்பட்டது. புதிய பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று கூறிய அந்த இணையதளத்தில் ஊழியர்கள் தவறாக நம்பி தனிப்பட்ட தகவல்களை வழங்கினர். பிராண்ட் இம்பர்சனேஷன் என்பது பிரபலமான நிறுவனத்தின் பெயரையும் லோகோவையும் பயன்படுத்தி போலியான இணையதளங்கள் அல்லது இமெயில்கள் மூலம் பயனர்களை ஏமாற்றும் ஒரு சோஷியல் என்ஜினியரிங் தாக்குதல். டைப்போஸ்குவாட்டிங். இன்னொரு தாக்குதலில் ஒரு ஊழியர் கிரீன் டெக் என தவறாக தட்டச்சு செய்தார். இதனால் ஹேக்கர்கள் உருவாக்கிய போலியான இணையதளத்திற்கு அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். அந்த இணையதளம் உண்மையானதாக தோன்றியதால் அவர் தனது லாகின் தகவல்களை உள்ளீடு செய்தார். டைப்போஸ்குவாட்டிங் என்பது இணையதளத்தின் உண்மையான சற்று மாறுபட வழி செய்யும் தாக்குதல். பயனர்கள் தற்செயலாக தவறாக தட்டச்சு செய்தால் ஹேக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இணையதளத்திற்கு சென்று விடுவார்கள். கிரீன்டெக்கில் நடந்த இந்த தாக்குதல்கள்
சோஷியல் என்ஜினியரிங் எப்படி நிறுவனங்களை பாதிக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றன. ஊழியர்கள் விழிப்புணர்வாக இருந்தாலும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும், தற்காலிகமான உன்னிப்பும் கவனத்தன்மையும் தான் சைபர் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும்.